ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 139 அதிகாரம் 23, 24 ஆகிய பகுதிகள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதக்காரனுடைய ஒரு ஜெபம். தாவீது ராஜா இப்படியாய் ஒரு ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து பார், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா. அதில் ஏதாவது உமக்கு பிரியமில்லாதது, உம்மை வேதனைப்படுத்தியது, உம்மை துக்கப்படுத்தியது ஏதாகிலும் இருக்குமானால் அதையெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்திடுங்க. சங்கீதக்காரன் இந்த பகுதியிலே சொல்லும்போது தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்கிறார். காரணம் என்ன தெரியுமா? மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவர். அது மட்டுமல்ல, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான காரியம். மனிதன் நம்முடைய முகத்தை பார்த்து முடிவு செய்து விடுவான். ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை பார்த்து தீர்மானிக்கிறவர். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். நோவாவின் நாட்களில் மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். பூமியிலே பெருகினது மனுஷனுடைய அக்கிரமம். அவனுடைய இருதயத்தின் நினைவுகளில் இருந்து உருவாகிற அந்த தோற்றம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது என்று சொல்லி கர்த்தர் பார்த்து பூமியிலே மனுஷனை உருவாக்கியதற்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா மனிதனை மட்டும் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்து அவனுக்குள் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்படிப்பட்ட மனிதன் விலையேற பெற்றவன். ஆனால் அவனுடைய பாவம் அக்கிரமம் பெருகினது நிமித்தம் சர்வ வல்லமையுள்ள தேவன் வேதனைப்படும் அளவிற்கு அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. இருதயத்தை சோதித்தறிகிற கர்த்தர் அவர். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை சோதித்தறிகிறவர் அவர். மனிதர்கள் முகத்தை பார்க்கலாம், தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், ஆனால் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஒரு வெள்ளியை குகை, ஒரு பொன்னை புடம் எப்படி சோதிக்கிறதோ அதே போல நம்முடைய இருதயங்களை சோதித்து பார்க்கிறவர், சோதிக்கிறவர், சோதித்து அதை சீர்படுத்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம்.
நம் தேவன் இருதயங்களை சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. இந்த உலகத்தின் சகல காரியங்களை பார்க்கிலும் நம்முடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கப்பா, என் சிந்தனைகளை சோதித்து பாருங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் அந்த பகுதியிலே சொல்லுகிறார், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், இருதயத்திலிருந்து வருகிறது அந்த பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சுவாமி சொல்லுகிறார், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய இந்த பொல்லாத கிரியைகள் மனிதனை தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயத்தில் இருந்து. ஆகவேதான் சங்கீதக்காரன் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து சோதித்து அறிகிறார், சோதித்து பார்க்கும்படி சொல்லுகிறார். என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை சோதித்து என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அதில் ஏதாகிலும் வேதனை உண்டாக்கும் வழி இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து போட்டு நித்திய வழியில் என்னை நடத்தும். காரணம் என்ன? ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது நித்திய நரகத்திற்கு நேராய் நம்மை அழைத்து செல்லும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நித்திய வழி, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே அவர் நம்மை நடத்தி செல்வார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் தன்னுடைய இருதயத்தை பரிசோதித்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் எவ்வளவு அழகாய் சொல்லி இருக்கிறார். இருதயத்திலிருந்து புறப்படுகிற இப்படிப்பட்ட கிரியைகள், பாவமான கிரியைகள் மனிதனை தீட்டுப்படுத்தும். மத்தேயு 15, 18, 19, 20 உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பகுதியை நன்றாய் வாசித்து தியானித்து, ஒருவேளை இவைகளில் ஏதாகிலும் ஒன்றில் நாம் அகப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து விட்டு விடுவோம். பிரியமானவர்களே, நமக்கு அது வேண்டாம். நம் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி நிறைந்த கர்த்தர். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 51:10 சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை தாங்கப்பா, என்னுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமா இருக்கிறது, எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இது யார் கொடுக்க முடியும்? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் தாம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிறது. எல்லா பாவ கரைகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்தமான ஒரு இருதயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் பரிசுத்தராயிருக்கிறபடினால்
நாமும் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாயும் தேவ நீதி நிறைந்ததாயும் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம். இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? சங்கீதங்களில் புஸ்தகம் 73 அதிகாரம் 1 நாம் பார்க்கிறோம், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் நமக்கு நல்லவராய் இருப்பார். தீங்கு நம்மை தொட விடமாட்டார். என் மகனே, இந்த பாதை தீமையான பாதை, இது உனக்கு வேண்டாம், உனக்கு ஒரு நன்மையான பாதையை வைத்திருக்கிறேன், அதிலே செல் என்று சொல்லி அதிலே அழைத்து செல்லுவார். யாருக்கு இந்த கிருபை? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு. ஆகவேதான் சங்கீதக்காரர் தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் ஆண்டவருடைய சமூகத்திலே. அது மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 8 நாம் பார்க்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கும், கரை திரை இல்லாத தூய்மையான ஒரு இருதயமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவாதி தேவனை தரிசிக்க முடியும். இந்த பூமியிலேயே அவரை நாம் பார்க்க முடியும். அல்லது நாம் என்றாவது அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் அந்த கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது அவரை சந்திக்கவும் முகமுகமாய் அவரை தரிசிக்கவும் நம்மால் கூடும். எப்பொழுது நம்மளுடைய இருதயம் சுத்தமாய் காக்கப்படும் பொழுது மட்டுமே இந்த கிருபை, இந்த பாக்கியம். ஆகவேதான் இயேசு சொல்லியிருக்கிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம். சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னது போல, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்தேன் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். அன்றைக்கு நோவாவின் நாட்களிலே மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. அதே போல ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நிமித்தமாய் நாமும் ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய பாவ கிரியைகள் நிமித்தம் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டு காயப்படுத்தி கொண்டிருப்போம் என்று சொன்னால், மனம் திரும்பும்படி கர்த்தர் அழைக்கிறார். கண்களை மூடி அவருடைய சமுத்திர நம்மை ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, யார் யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ கிருபையாய் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. பாவியாகி என் மீது கிருபையாயிரம் என்று சொல்லி யார் கேட்கிறாங்களோ கர்த்தர் மனம் இறங்குவீராக, பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக. அன்றைக்கு தாவீது ராஜா கதறினது போல, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி யார் யார் கதறுகிறார்களோ கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரிப்பதாக. இயேசுவே, உம்முடைய கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தி நம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் பாவ கரைகள் நீங்களாக உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரியும் ஆண்டவரே. சுத்தமான ஒரு இருதயத்தை தாங்கப்பா ஆண்டவரே. சுத்தமான பரிசுத்தமான சிந்தனைகளை தாங்க ஆண்டவரே. அவரை பலப்படுத்தும், பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் பலனடைய கிருபை தார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. என்னாலும் உடைய பிரசன்னத்திலே காணப்படுவார்களாக, மகிழ்ந்திருப்பார்களாக. பிள்ளைகளை அப்படியாய் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.